டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக கூட பைடன் நிர்வாகத்தால் 1100 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய பல்வேறு நாட்டவரை நாடு கடத்த அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் முதற்கட்டமாக 205 பேர் C-17 ராணுவ விமானத்தில் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இதுகுறித்து பேசியுள்ள காங்கிரஸ் எம்பி சசி தரூர், இது முதல் நாடு கடத்தல் சம்பவம் கிடையாது எனவும் இதேபோல் கடைசி சம்பவம் கிடையாது எனவும் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்னால் கூட பைடன் நிர்வாகத்தால் கடந்த செப்டம்பர் மாதம் சட்டவிரோதமாக குடியேறியதாக 1100 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பிவிடப்பட்ட சம்பவத்தை அவர் குறிப்பிட்டார். மேலும் 7,25,000 பேர் உரிய ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் உள்ளனர் எனவும் இது தொடர்பாக கடந்த 4 வருடங்களில் மெக்சிகோ மற்றும் கனடா எல்லைகளில் இருந்து சுமார் 2 லட்சம் இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சித்துள்ளார்.